ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு சிகப்பு அரிசி அவுளில் கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன வேணும்னா, சிகப்பு அரிசி அவுள், முந்திரி திராட்சை, 1 கப் அவுள்னா 1.5 கப் சர்க்கரை, நெய், ஏலக்காய். அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதான். கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகணும். கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் இந்த அவல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். கேசரி எப்பயுமே நார்மலாக நம்ம ரவையில் பண்ணுவோம். இந்த சிகப்பரிசியில் செஞ்சால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சிகப்பரிசி யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேசரி, இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் ரொம்ப சத்து இருக்குது, ஃபைபர்லாம் ஜாஸ்தி இருக்குது. அதனால் இதை செஞ்சு கொடுக்கலாம் தாராளமாக. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி 1-2 கொஞ்சம் இதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வந்தால் போதும். இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறோன்னா, கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் போட்டு நெய்யில் வதக்கிடலாம். இப்போ பாருங்க, இந்த லெவலுக்கு முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டா போதும். நம்ம இதில் 1 கப் எடுத்திருக்கோம் அவள். இப்போ இதில் 3 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மூணு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா தண்ணி கொதிக்கட்டும், கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுலேயே நம்ம கொஞ்சம் ஏலக்காவும் தட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும், தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லைட்டாக கைவிடாமல் அப்படியே கிளறுங்க. கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இதுக்கு கலர்லாம் சேர்க்கணும் அவசியமே இல்லைங்க, இதே பார்க்கவே நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் வேகட்டும், நம்ம மூடி போட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் என்ன சேர்க்க போறேன்னா, சர்க்கரை. நல்லா சர்க்கரையை கலந்து விட்டுக்கலாம். கைக்குத்தல் ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம், இப்போ நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும். இந்த மாதிரி இது வாரத்துக்கு ஒரு தடவை கைக்குத்தல் அரிசி, அவல் இதெல்லாம் சேர்த்துக்கணுங்க. அவல் உப்புமா, அவல் கேசரி இதெல்லாம் நல்லா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.
ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் நேரத்தில் அதை இறுகிரும். திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் திருப்பி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். திரும்ப கொஞ்சம் மூடி ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரே பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ஸ்வீட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து கொடுக்கும். அதனால் லைட்டாக ஒரே பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். திரும்ப கிளறிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் திருப்பியும் மூடி வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இன்னும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நெய் நிறையவே சேர்த்துருக்கேன். கடைசியாக இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிண்ணத்துக்கு அழகாக மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிகப்பரிசி அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.